அதிமுக அப்படியே பாஜக பக்கம் போனதுக்கு அப்புறமா இப்போ தாவேகா தனித்து விடப்பட்டது. இதை வைக்கிறது பூராவே இந்த பாஜகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய பலர் தான். இந்த சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 094450255558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வந்துட்டு அதிமுக போய் பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அதிமுக விமர்சனம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இவருக்கு என்ன பிரச்சனை? இப்படிப்பட்ட ஒரு மதவாத பிளவுவாத சக்திகளோடு அதிமுக போய் சேரும் பொழுது அப்போ அது அந்த பாஜகவோட கூட்டணியில எங்களுடைய கொள்கை எதிரி கூட்டணியில் இருக்கிறது அர்த்தம். வைத்தறிச்சல் கிடையாதா? இந்த கூட்டணியால தமிழ்நாட்டில் ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால எதையுமே பண்ண இல்ல. இதைத்தான் நான் வைத்தறிச்சல்னு சொல்றேன். இது வயிற்றறிச்சல் கிடையாது, கள நிலவரம் அதுதான். அப்ப நீங்க அதிமுகவை ட்ரை பண்ணவே இல்லையா? எங்களுக்கு வருத்தமே கிடையாது. முழு பேரை யார் சொல்லலான்னு கேட்குறாங்கல்ல. உங்க குடும்ப சொத்தான சிகப்பு பூத கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனில படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா எங்க தலைவர் என்ன சொன்னீங்க? சிகப்பு பூத கம்பெனி தெரியல. ஓகே. அந்த கம்பெனில வந்து நீங்க படம் பண்ணி கட்சியில யாருமே ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? புரிஞ்சிருச்சு. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு TVK ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், இப்போ இருக்கிற இந்த அரசியல் களத்தில் ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே அதை உறுதிப்படுத்திட்டாங்க. திமுக ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி அதுவும் வந்து பயணிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பேலன்ஸில் இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தாவேகா எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு பொதுவாக எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சுன்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போகிறாங்க, அதை வச்சு திமுக எதிர்க்க போகிறாங்கன்னு சொல்லும் போது அதிமுக அப்படியே பாஜக பக்கம் போனதுக்கு அப்புறமா இப்போ தாவேகா தனித்து விடப்பட்டது. விஜய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விழிபுதுங்கி நிற்கிறாரு, அவரோட கட்சிக்காரங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்கன்ற ஒரு பொதுவான பார்வை இருக்குது. உங்கள் பதில் என்ன? இது பொதுவான பார்வை கிடையாது. இதை வைக்கிறது பூராவே இந்த பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பலர் தான் இந்த பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மிக தெளிவான ஒரு பயணத்தில் இருக்கிறோம். நாங்கள் தான் சொல்லமே, மாநாட்டிலே நாங்கள் அறிவிச்சிட்டோம், எங்களை நோக்கி யாராவது வந்தால் அவர்களை அரவணைத்து நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்றதை நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம். அதற்கு பிறகாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அப்படின்ற நிறைய செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதற்கு வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அப்படின்னா, ஊடகங்களில் வந்து ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் அமர்ந்துக்கிட்டு தாவேகா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது, அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது அப்படின்றத ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். இவ்வளவு தெளிவாக அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொன்னது பிறகு கூட தொடர்ந்து அந்த பேச்சு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தார். என்ன அறிக்கை கொடுத்திருந்தார்னா, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. அப்போ எங்களுடைய கொள்கை எதிரியோட கூட்டணியில் ஒரு கட்சி போகும்பொழுது, அதுவும் இந்த தமிழ்நாட்டில் வந்து இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, இவ்வளோ நாளுக்காக மக்களுக்காக நாங்கள் போராடணும்னு சொன்ன ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி கூட போய் சேரும்பொழுது அதை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருக்கிறதுனால அதை கேள்வி கேட்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, மக்களுக்கு தான் பிரச்சனை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்களுக்கு தானே பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், இப்போ வந்து TVK வர்சஸ் DMKன்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து விஜய் அவர்கள் அறிவிக்கும் போது அதிமுகவை அவர் சட்ட பண்ணலையா இல்ல அதிமுக கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, அது மாதிரி ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. இந்த இடத்துல திடீர்னு வந்துட்டு அதிமுக போய் பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா அதிமுக விமர்சனம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இவருக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். இது மக்களுடைய பிரச்சனை. ஏன்னா இந்த மதவாத சக்திகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது அப்படின்னு நம்ம மிக தெளிவா இருக்கிறோம். அதனால தான் நம்ம சொல்லும்பொழுது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு நம்ம கொள்கை எதிரியா பாஜக வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மதவாத பிளவுவாத சக்திகளோடு அதிமுக போய் சேரும் பொழுது அப்போ அது அந்த பாஜகவோட கூட்டணியில எங்களுடைய கொள்கை எதிரி கூட்டணியில் இருக்கிறது அர்த்தம். வைத்தறிச்சல் கிடையாதா? எங்களுக்கு என்னங்க வயிற்றறிச்சல்? ஏங்க, அதாவது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டணியால தமிழ்நாட்டில் ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால எதையுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட கூட்டணியை பார்த்து நாங்க ஏன் வந்து வயிற்றறிச்சல் படணும்? பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் போகணும். இந்த கூட்டணியை பார்த்து நல்ல ஒரு காமெடி ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குழம்புல போட்ட மீனுக்கு திரும்ப உயிர் வருமா, செத்த கோழிக்கு உசுறு வருமானலாம் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கூட்டணி என்னன்னா என்ன, இந்த கூட்டணி ஒரு காலமும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. இந்த கூட்டணி மலரவே மலராது. இல்ல, இதைத்தான் நான் வைத்தறிச்சல்னு சொல்றேன். இது வயிற்றறிச்சல் கிடையாது, கள நிலவரம் அதுதான்.
தமிழ்நாட்டில் பாஜகவால் எதையுமே செய்ய முடியாது, எந்த வெற்றியும் பெற முடியாது. இது தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரக்சர், அது தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை. அது ஒரு மதவாத சக்தியாக, பிளவுவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் எந்த விதமான வெற்றியும் பெற முடியாது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய கள நிலவரம். அப்ப நீங்க அதிமுக ட்ரை பண்ணவே இல்லையா? நாங்க ஏன் முயற்சி பண்ண போறோம்? நாங்க ஏன் அதிமுக விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசினதாகவும், பேசும்போது நம்ம ஆட்சியை பிரிச்சுக்கலாம், 2.5 ஆண்டுகள் நாங்க ஆண்டுகள், 2 ஆண்டுகள் நீங்க ஆண்டுக்குங்கன்னு சொன்னதாகவும், சீட்டு கொஞ்சம் அதிகமா வந்து விஜய் கேட்டதாகவும் நிறைய செய்திகளை பார்த்தோம். அந்த செய்திகளை சொன்னது யாருன்னு சொன்னீங்கன்னா நான் யாருன்னு பதில் சொல்லிடுவேன். இந்த செய்திகளை சொல்றது யாரு? முழுக்க முழுக்க அதிமுக சார்பாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள். அதற்கு பிறகு பாஜகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் இந்த செய்தியை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் உண்மையிலே யார்? அவர் என்னத்துக்கு அவர் இந்த டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு? தாவேகா வந்து 90 சீட்டு கேட்டாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாங்க, ஆட்சியில் பங்கு கேட்டாங்க, இதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் தானே, பத்திரிகையில் தானே இருக்கீங்க. ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா? முதல்ல அப்போ உண்மையிலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 கட்சிக்கு நல்ல டீலிங் பேசிட்டு கமிஷன் பார்த்துட்டு இருக்கீங்களா? புரோக்கரேஜ் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லை. அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. நாங்கள் தான் மிக தெளிவாக சொல்கிறோமேங்க, இன்னொரு கட்சிக்கு போய் கூட்டணி சேரக்கூடிய நிலைமையில நாங்கள் கிடையாது. எங்கள் தலைமையில் கூட்டணி நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஏன் அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கணும்? நாங்கள் ஏன் அதிமுக போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண போகிறோம்? நாங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க போகிறோம்? இது ஏன் நாங்கள் செய்யணும்? முதல்ல இது அந்த கட்சிக்காரங்களே செய்யறதுக்கு யோசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு இந்த பாஜக கூட்டணி பிடிக்கல. நீங்கள் என்ன சொன்னீங்க? பாஜகவோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? மக்கள்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? எங்கள்கிட்ட சொல்ல மக்கள்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த பேச்சை காப்பாத்துனீங்களா? இல்ல ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க, அவரும் சொன்னாரு. ஜெயலலிதா அவர்கள் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஒரு தவறு இழைத்து விட்டோம், இனிமே வந்து நம்ம இந்த தவறை வாழ்நாளில் இழைக்கவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அந்த தலைமையின்படி வந்தவங்க தானே நீங்க. அப்புறம் ஏன் நீங்க இன்னைக்கு மாத்தி இதை செஞ்சிருக்கீங்க? அப்ப நீங்க மக்கள்கிட்ட சொன்னதை விட்டு மாத்திருக்கீங்களா இல்லையா? மக்களை ஏமாத்திருக்கீங்களா இல்லையா? அடுத்ததுல ஒரு பெரிய ஒரு காமெடியான ஷோ என்னன்னா, இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த தலைமையில வந்துட்டு டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்த உடனே கை கட்டி இப்படி உட்காந்துருக்காங்க கூட்டணிக்கு. இப்படி உட்காந்து கூட்டணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே செய்திகள் வருது, அதிமுக தலைமையில தான் கூட்டணி, அதிமுக தலைமையில தான் பாஜக இருக்குன்னு. வந்தவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போன உடனே ட்வீட் வருது, என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒரு ட்வீட் வருது. உடனே இவங்க 2 நாள் கழிச்சு, நாங்கள் வந்து கூட்டாட்சி எல்லாம் கிடையாது, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, கூட்டணி இருக்கிறோம் அவ்வளோதான். ஏன் இது அங்கே டெல்லியிலேருந்து வந்தார்ல, வரும்போது இப்படி கை கட்டி உட்காந்துருந்தீங்கல்ல, அப்பயே சொல்ல வேண்டியதானே? கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, வெறும் கூட்டணி தான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே? ஏன்னு சொல்லலை? வந்த ஒரு டெல்லி சேஃபாக போய் லேண்ட் ஆகிட்டாரான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீரமோட பேசுறீங்க. அப்போ நீங்கள் சொன்னது எதையாவது செய்கிறீங்களா? மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ, என்ன ப்ராமிஸ் கொடுத்து எதையாவது செஞ்சுருக்கீங்களா? இதையெல்லாம் செய்யாமல் ஒரு பக்கம் இது இருந்தால் கூட, இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய, மதவாதம் பேசக்கூடிய பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு காலமும் சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, பொதுமக்களுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இப்போ அதிமுக போய் சேர்ந்ததுல உங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது? எங்களுக்கு வருத்தமே கிடையாது. இதில் நாங்கள் ஏன் வருத்தப்படணும்? இல்லை, ஏன்னா நான் கேட்டே இருக்கேன் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு வாக்கு சதவீதம் சொன்னார், 10லேருந்து 15 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு 30% தேவைப்படும். அப்படின்னும் போது இப்போ அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னா, ரெண்டும் சேரும் போது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு கூட்டணி பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்க திமுக எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய வலுவான அணியா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து அன்னைக்கு அவர் சொன்னாரா? இல்லை, பிகே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. திமுக இப்போ இருக்க கூட்டணியில் அப்படியே இருந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு தாவேகா தனித்து போட்டியிட்டால் தாவேகா வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நம்மளே அதை பத்தி பேசிருக்கோம். அந்த பேட்டி கொடுத்த உடனே நான் கேட்கறது எப்படி சாத்தியமாகும்? கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா இந்த பாஜக அதிமுக கூட்டணியினால சிறுபான்மை மக்களும் பொதுவாகவே மக்களும் யாரெல்லாம் இந்த மதவாத அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க அந்த கூட்டணிக்கு. அந்த பாஜக கூட சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாதுங்க. பாஜக கூட சேர்ந்த எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, ஜெயிக்கவும் முடியாது. இல்ல, இது திமுகவுக்கு பெரிய பலம் இல்லையா? இப்ப திமுகவுடைய பலத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம், ஓகேங்களா? இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டை ஜெயிக்க போறது கிடையாது. இருக்கிற வாக்கு வங்கி அத்தனையும் அழிச்சிட்டு, கிட்டத்தட்ட சொல்ல போனா பாஜகவுடைய ஒரு அங்கமாகவே அதிமுக இன்னைக்கு மாறிடுச்சு. நீங்க என்னவோ இன்னைக்கு வந்து நம்ம என்னவோ அதிமுக வந்து பாஜக கூட போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதிமுக வந்து பாஜகவோட ஐக்கியமாய் பல நாள் ஆகுது. பல நாளா இவங்க வந்து ரெண்டும் ஒரே கட்சி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சும்மா வெளியில பேருக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து பாஜகவுடைய ஒரு திட்டமிட்ட சதி செயலாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்றா, அவங்களுக்கு எப்படியாவது அவங்களுடைய, ஏன்னா இங்க வந்து ஒரு மறைமுக கிளை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அதுதான் திமுக. பாஜகவுக்கு எப்படியாவது அந்த திமுகவை ஜெயிக்க வச்சிடணும். ஒன்று திமுக ஜெயிச்சிடணும், இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு பவர் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பாஜக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த அதிமுக கூட்டணியின் மூலமா என்ன நடக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அவங்க அதிமுகவை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க.
இதன் மூலமாக திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கதையே வேற. இங்க 2 பக்கமும் ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம களத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம களத்துல வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த திமுக இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில இருந்து, கடந்த 5 வருஷமா ஆட்சியில இருந்து மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலைன்றதுல வயிற்றெரிச்சல்ல மக்கள் இருக்கிறாங்க, கோவத்துல இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்தோம்னா ஏற்கனவே பாஜக மேல மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுக மீண்டும் அவங்களோட ஒரு கூட்டணி சேர்றதுனால இந்த கூட்டணியுமே மக்கள் வந்து இன்னைக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆப்வியஸா ஒட்டுமொத்த மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க திமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. எப்போ என்ன சொல்லுவீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே பாஜக பக்கம் திருப்பி விட்டுருவாங்க, அவங்க பண்றதை பாருங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ தாவேகா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திமுக சொல்லும்போது அவங்களுடைய மறைமுக ஓனர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதிமுக சேர்ந்தோன்னா அதிமுகவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டான ஒரு இதில் மேடையில் பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, டெல்லியிலேருந்து நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எப்போவுமே நாங்கள் அப்படின்றாரு. இன்னொன்று எந்த ஷாவுக்கும் பயப்படாது திமுகன்ற மாதிரி ரொம்ப தைரியமாகவும் சொல்றாரு. ஸோ முழு நேரமாகவே பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப தீவிரமாக அவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்றது வந்து சரியா அதில் வந்து ஒட்டவே இல்லையா அந்த விஷயம்? இல்லை, என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இதே தான் அந்த இடி ரைடு வரப்போ அவர் பேசினார். முடிஞ்சா தொட்டுப்பாரு, தூக்கிப்பாரு, நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னாரு. தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல, என்ன பண்ணிட்டீங்க? என்ன எதிர்ப்பு நீங்கள் பார்த்துட்டீங்க? எங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவர் சொல்கிறார்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறாருல, உண்மையிலேயே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திமுக வந்து முதல்வர் மு க ஸ்டாலினோட கண்ட்ரோலில் இருக்குதா? கிடையாது. இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இன்றைக்கு திமுக அவரோட கண்ட்ரோலில் கிடையாது, ஆட்சி அதிகாரம் அவருடைய கண்ட்ரோலில் கிடையாது, தமிழ்நாடு அவரோட கண்ட்ரோலில் கிடையாது, மக்கள் நலன் அவருடைய கண்ட்ரோலில் கிடையாது, சட்ட ஒழுங்கு அவரோட கண்ட்ரோலில் கிடையாது, எதுவுமே தான் அவர் கண்ட்ரோல் இல்லை. யார் கண்ட்ரோல் பண்ணுறா? அதெல்லாம் எதையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது நம்ம வருவோம். ஆனால் இவர் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, இவரோட கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது. அதனால தான் இவரே வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. உண்மையிலேயே அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க முதலாளி கையில் தான் இருக்கு எல்லா கண்ட்ரோலும். நமக்கு அது தெளிவாக தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா வந்துச்சுல்ல, அதற்கு வந்து எல்லா கட்சிகளும் வந்து கேஸ் போட்டாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது, எங்களையும் அந்த வழக்கில் இணைச்சிக்கோங்க, நாங்களும் வந்து அந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்து எங்களையும் அந்த வழக்கில் இணைக்க சொல்லி நாங்கள் கேட்கணும். கேட்டது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த வழக்கறிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்கள், காங்கிரஸுடைய சிட்டிங் எம்பி, அவரை வந்து நியமிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக வாதாடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் மற்ற கட்சிகளுக்கு வாதாடுறாரு, எங்களுக்கும் வாதாடுறாரு. ஸோ நாங்கள் இணைச்சிக்கிட்டு எங்களுக்கு சேர்த்து நீங்கள் வாதாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாயின்ட் பண்ணுறோம் அவரை. அப்போ அவரோட சேர்ந்து ஒரு 16 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு வந்து ஆஜராகிறாங்க. நிறைய டிஸ்கஷன் போகுது, அந்த வழக்கில் என்னென்னலாம் வாதாடணும்னு முடிவு பண்ணி போகிறாங்க. இப்படி வாதாடுறோம், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம். உடனே அந்த வழக்கில் வந்து ஒரு இடைக்கால தடையை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் புதிதாக வக்ஃபு வாரியத்தில் அந்த நிர்வாகிகளை நியமிக்கக்கூடாது, இந்த புது சட்டத்தின்படி நியமிக்கக்கூடாது, அதே போல் சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டீரியம் ஸ்டே வந்து இடைக்கால ஸ்டே ஒன்று கொடுக்குறாங்க. இந்த வெற்றியை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இந்த நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பு நடத்தி சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். திமுக என்ன பண்ணுச்சு? அவங்க ஓனர் தானே இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வராரு. அவங்க ஓனருக்கு எதிராக திமுக என்ன பண்ணுச்சு? நீங்கள் ஆளுநருக்கு எதிராக, ஆளுநருடைய அதிகாரத்துக்கு எதிராக திமுக ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது உயரத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுது ஆளுநருக்கு எதிராக. வாதாடி அதில் வெற்றி பெறாங்க. அதில் வெற்றி பெற்று அதிகாரம் வந்து திமுகவுடைய முதல்வர் கைக்கு போகுது. அப்படின்றப்போ கொண்டாடுறாங்க, நாங்கள் எப்படி ஆளுநரை ஒடுக்கணும் பார்த்தீங்களா, அடக்கணும் பார்த்தீங்களா அப்படின்லாம் வந்து நீங்கள் பெருமை பேசிக்கிறீங்கல்ல. இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு, சிறுபான்மை பெருமக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றப்போ ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை? ஏன் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்களை போட்டு போராட்டம் தானே பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க சட்ட போராட்டம் பண்ணலைங்க, குரூப்ல டூப் மாதிரி நின்றுட்டு போனாங்க. அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. அவங்க சும்மா பேருக்கு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணிட்டு மற்றவங்க வாதாடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க. இங்கே நம்ம வந்து ஒரு உயர்நிலைய வழக்கறிஞரை வச்சு நம்ம வாதாடுறோம், அதனால நம்ம அதை கிரெடிட்ஸ் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நீங்கள் அதை பண்ணலை? இஸ்லாமிய உங்களுடைய அதிகாரத்துக்காக இன்றைக்கு நீங்கள் வந்து ஆளுநருக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு போரில் நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக இவ்வளோ போராடுறீங்கல்ல, அப்போ இஸ்லாமிய மக்களுக்காக நீங்கள் போராடி இருக்கணும்ல. ஏன் அவங்க முதலாளிக்கு எதிராக நீங்கள் அதை பண்ணலை? முதலாளி கோச்சி பாருன்ற பயமா, இல்லை முதலாளியை பகச்சிக்கிட்டா 2026 ஆட்சிக்கு வர முடியாதுன்ற பயமா? என்ன பயம் உங்களுக்கு? ஏன் நீங்கள் மக்களுக்காக ஏன் அந்த முன்னெடுப்பு எடுக்கல? ஏன் அந்த முனைப்பு வரல, அந்த கோபம் வரல உங்களுக்கு? ஆளுநருக்கு எதிராக ஒரு கோபம் வந்து இவ்வளோ பண்ணுறீங்களே, மக்களுக்காக அதை பண்ண தேவையில்லையா? அப்போ ஏன் பண்ணலை? அப்போ நம்ம தெளிவாக சொல்கிறோம், இதனால தான் இவங்களுடைய ஓனர் பாஜக, ஓனருக்கு எதிராக திமுக செய்கிறது எல்லாமே நாடக வேஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஆனால் இப்போ சமூக வலைதளங்கள் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வக்ஃபு சட்டத்தை தான் இந்த நீங்கள் கொடுத்த அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பிஜேபி சைடில் இருந்து தான் சொல்கிறாங்க, அதாவது இவங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்கு பாரு அப்படின்னு. இந்த அளவிட நான் ஆரம்பிக்கலை, அது நடக்கவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் தான் ஒரு இதில் சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஒரு பத்திரிகையிலையும் ஒரு செய்தியாக வந்துருந்துச்சு, அப்புறம் டெலிட்டும் பண்ணிட்டாங்க அதை. ஸோ அப்படி இருக்கும்போது அதை விஜய் சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது வேற, அவர் வந்து பாஜக தலைவராக இருந்தவர் சொல்கிறாரு, ஓகே. விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய காரணம் என்ன?
நம்ம மிக தெளிவாக இதில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதாவது கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கிறது, இந்த வந்து ஆர்கனைசர்ன்ற பத்திரிக்கை வந்து வெளியிட்ட உடனே எதிர்ப்பு வருது, அதை டெலீட் பண்ணிடுறாங்க, அது வந்து ஒரு RSS லிங்க்டு பத்திரிக்கை அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. இதற்கு முன்பாக 2024 ஒரு பிரபல நியூஸ் சேனலில் அந்த செய்தி வந்திருக்குது. இதே அளவு சொத்துக்களுக்கு செய்தி வெளியாக இருக்கு. அந்த நியூஸ் இன்னைக்குமே லைவ்ல தான் இருக்கு. பல செய்திகள்ல அந்த காலகட்டத்தில் இது வந்திருக்குது. அப்போல்லாம் இவங்க எங்க இருந்தாங்க? அப்போல்லாம் இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய திமுக எங்க குப்புற பொறுத்து தூங்கிட்டு இருந்துச்சு? கோமா ஸ்டேஜில் இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு கார் ரேஸ் விட்டுட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ இந்த ஆர்கனைசர் பத்திரிகையை மட்டும் வச்சு எப்படி நீங்கள் வந்து நாங்கள் வந்து பாஜக மாதிரி பேசுகிறோம், RSS மாதிரி பேசுகிறோம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒன்று. ரெண்டாவது, எங்களுடைய இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கான அஃபிடவிட்டை ரெடி பண்ணது வந்து அபிஷேக் மனு சிங்வி அவர்கள். நாங்கள் அவரை நம்பினோம், எங்களை நம்பி நாங்கள் அவரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறோம். அவர் தான் அந்த அஃபிடவிட்டை ரெடி பண்ணுறாரு. அந்த அஃபிடவிட்டில் அந்த கண்டென்ட் அவர் போடுறாரு. எதற்காக போடுறாரு அப்படின்ற கண்டெக்ஸ்ட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ளே வாதாட போகிறோம். அப்போது மற்ற மதங்களில் சொத்துக்கள் எப்படி ஹேண்டில் செய்யப்படுது, மற்ற மதங்களில் இந்த நிர்வாகங்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, கோயில்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்ற அந்த கம்பேரிசன் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அவங்க சுதந்திரமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவர்கள் வந்து அதற்கான ஒரு இப்போ ஆர்கனைசேஷன்லாம் வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அதிலலாம் தலையிடாத நீங்கள் ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் தலையிடுறீங்க அப்படின்னு அந்த கம்பாரிசனுக்காக நம்ம கேட்குறோம். அதில் அந்த 20,000 கோடி சொத்துன்றது ஆர்கனைசர் பத்திரிகையில் மட்டுமல்ல, இதற்கு முன்பாகவே பல பத்திரிகைகள் அந்த செய்தி வந்திருக்குது. இவங்க அதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மளை வந்து அதை RSSக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னு திசை திருப்பக்கூடிய வேலையில் இந்த பாயாச மாடல் இறங்கிடுச்சு. இன்னொரு இந்த பாயாச மாடலுக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இந்த அஃபிடவிட்டை ரெடி பண்ணுறாரு, அவர் தான் அந்த பாயிண்ட்ஸை போடுறாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணுறாரு. அப்படின்றப்போ அவர் சிட்டிங் காங்கிரஸ் எம்பி. ஒரு சிட்டிங் காங்கிரஸ் எம்பியா இருக்கவர் RSS உடைய கருத்தை பேசுவாரா? RSS உடைய கருத்தை திட்டமிட்டு அதில் போடுவாரா? இதில் எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்கா? அப்படின்னா நீங்கள் வந்து அபிஷேக் மனு சிங்கியை போயிட்டு இன்னைக்கு இந்த பாயாச மாடல் கேள்வி கேட்டுருமா? அப்போ காங்கிரஸை கேள்வி கேட்பீங்களா? உங்களுடைய கட்சியினுடைய எம்பி அவருடைய அஃபிடவிட், அவர் தான் வந்து அஃபிடவிட் தயார் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவனை கருத்தை போட்டுட்டாரு, காங்கிரஸ் வந்து அப்போ கிறிஸ்துவர்களுக்கு துரோகி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கணும். தைரியம் தான் சொல்லுங்க திமுகவை. ஒரு வார்த்தை வாயில வராது. ஏன்னா அவங்கள நம்பி தான் இவங்க கூட்டணியே வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸும் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி நம்பி தான் திமுக களத்திலே நிற்குது. அது இல்லைன்னா திமுக இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எதுவுமே கிடையாது. தைரியம் தான் இந்த கேள்வியை கேட்க சொல்லுங்க அபிஷேக் மனு சிங்வி அவர்கிட்ட. இல்ல இப்ப விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இப்ப போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு இதா இருக்கு, ட்வீட்டா இருக்கட்டும், இதோட சேர்த்து விஜய் மேல எப்பவுமே வந்துட்டு ஏன் ஜோசப் விஜய்னு போட்டா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் கூட வந்துட்டு அந்த இஃப்தார் நோன்புல கலந்துக்கும் போது கூட விஜயகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்ட போது நெத்தியில அந்த குங்குமம் அப்படியே இருந்துச்சு, தொப்பி வச்சுக்கிட்டாரு, நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு எந்திச்சு போனார். ஆனா விஜய் அவர்கள் ஃபுல்லா செட்டப்லயே போனார், அந்த குல்லால இருந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு போனார். நீயா இரு, அரசியல்னா அதானே, அதை விட்டுட்டு ஏன் ஜோசப் விஜய்ன்னு சொன்னா என்ன, அது ஏன் விஜய்ன்னு சொல்ற, இது ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. அப்போ நீ ஒரு கிறிஸ்தவனுங்கிறத மறைக்கிறதுக்காக தான் பண்றியா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஆனா அதை தாண்டி வந்து உனக்கு கிறிஸ்தவ மிஷினரி வந்து நல்லா உனக்கு ஃபண்ட் வருது, நிறைய காசு உனக்கு தராங்க, ஸோ அதை வச்சுதான் வந்து நீ கட்சியே இது பண்றன்ற மாதிரி நிறைய பேச்சு வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ இவங்க வந்து ஜோசப் விஜய்னு ஏன் போடலை, முழு பேரை ஏன் சொல்லலைன்னு கேட்குறாங்கல்ல. உங்கள் குடும்ப சொத்தான சிகப்பு பூத கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா எங்கள் தலைவரை வச்சு? என்ன சொன்னீங்க? சிகப்பு பூத கம்பெனி தெரியல? ஓகே, அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் படம் பண்ணி சம்பாதிச்சிங்களா? உங்கள் கட்சியில் யாருமே ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு, ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும். சிகப்பு பூதம்னா யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த சிகப்பு பூத கம்பெனிக்கு படம் பண்ணும்போது ஏன் நீங்கள் ஜோசப் விஜய்னு போட வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே? பணம் வரும்போது அமைதியாக இருந்தீங்கல்ல, அவரை வச்சு சம்பாதிக்கும் போது அமைதியாக இருந்தீங்கல்ல குடும்பத்தோட. அப்போ இப்போ எப்படி அந்த கேள்வி வருது? இப்போ மட்டும் எப்படி அவர் கண்ணுக்கு ஜோசப் விஜயா தெரிகிறாரு, அன்னைக்கு தளபதி விஜயா தெரிஞ்சாரு? பணம் சம்பாதிக்கிறப்போ, சன் பிக்சர்ஸில் பணம் சம்பாதிக்கிறப்போ, சிகப்பு பூத கம்பெனியில் பணம் சம்பாதிக்கிறப்போ, அப்போ தளபதி விஜய்னு சொல்லிட்டு மார்த்தட்டி வீடியோலாம் போட்டு ஆடியோ லான்ச்லாம் பேசுனீங்கல்ல எல்லாருமே, தளபதி விஜய்னு பேசுனீங்க. இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு ஜோசப் விஜயா தெரிகிறாரு? யாருக்கிட்ட இந்த கேம் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க? இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடத்துகிறோம். அந்த நோன்பு திறப்பு விழா நடத்தின உடனேயே உங்கள் கட்சியினுடைய ஆபாச பேச்சாளர் என்ன பண்ணுறாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இஸ்லாமியர்களே கேவலமாக திட்டுறாரு. ஸ்டேஜில் ஏறி திட்டினாரா இல்லையா? அப்போது கட்சி நடவடிக்கை எடுத்துருச்சா அவர் மேலே? அவரை கட்சியோட தூக்கிடுச்சா? முதல்வர் வந்து இஸ்லாமிய, அதாவது நீங்கள் ஒருத்தரை குறிப்பிட்டு இருந்தால் கூட சரி ஓகே, நீங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெருமக்களையுமே அவர் அசிங்கமாக கேட்குறாரு. அப்போ முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? இஸ்லாமிய பெருமக்களை தவறாக பேசிட்டாங்க என் கட்சிக்காரங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சாரா? தெரிவிக்கல. அடுத்தது இன்னொருத்தர் போஸ் வெங்கட், அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் திமுகவுக்கு, அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஜோசப் விஜய் அவர்களே உங்கள் பேரை வந்து நீங்கள் ஏன் முழுசாக சொல்ல மாட்டீங்க? சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ ஜோசப் விஜய் அவர்களேன்னு சொல்கிறல்ல, ஜோசப் விஜய்னு பேர் வச்சிட்டாங்கன்னா கட்சி தொடங்கக்கூடாதா, தலைவர் ஆகக்கூடாதா, முதலமைச்சர் ஆகக்கூடாதா? உனக்கு ஜோசப் விஜய்ன்றது என்ன பிரச்சனை இருக்குது?
அப்போ ஒரு கிறிஸ்துவர் முதலமைச்சராவது திமுக எதிர்க்குதா? ஒரு கிறிஸ்தவர் திமுகவை எதிர்க்கிறத திமுக விரும்பலையா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல இது பாஜகவோட கருத்தும் இதுதான். அதனாலதான் நம்ம சொல்றோம், அதனாலதான் கிறிஸ்டி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஓனர் என்ன பேசுறாரோ அதையே தான் இங்க இருக்கக்கூடிய அந்த கிளையும் பேசிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதனாலதான் நம்ம இவங்களுடைய மறைமுக ஓனர் மட்டும் பாஜக தான் அப்படின்னு நம்ம தெளிவா எல்லா இடத்தையும் எங்க தலைவரும் சொல்றாரு, நாங்களும் சொல்றோம். இந்த பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதான் சொல்றோம். இன்றைக்கு எப்படி அந்த பாசிசம் மதவாத அரசியல் எடுத்துக்கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி இன்றைக்கு இந்த பாயாசமும் மதவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இஃப்தார் நோன்புல நாங்க போய் கலந்துக்கிட்டா இஸ்லாமியர்களை அசிங்கமா திட்டுறது, எங்க தலைவர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களை வந்து ஏதோ வந்து வேறு பார்வையில பாக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து அஃபிடவிட்ல வந்து 20,000 கோடி சொத்து இருக்குன்ன உடனே இவர் கிறிஸ்துவருக்கே துரோகி ஆயிட்டார். ஏன்னா இவ்வளவு நாளா ஜோசப் விஜய்னு சொல்லலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து கிறிஸ்துவருக்கே துரோகி ஆயிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதனா ஒரு இடத்துல நில்லுங்கடா, ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்னதான் சொல்ல வர? இப்போ எங்கால வந்து ஜோசப் விஜய்னு சொல்ல வரியா எங்க தலைவரை, இல்ல அகமது விஜய்னு சொல்ல வரியா, இல்ல தளபதி விஜய்னு சொல்ல வரியா, என்னன்னு சொல்ல வர? நீ எப்படி சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க போறாங்க. ஏன்னா எங்களுக்கு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு எந்த மதமும் கிடையாதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மதத்தை வச்சு நீ உங்க ஓனரை வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, மக்கள் எப்படி உங்களை ஏத்துப்பாங்க? இதனாலதான் சொல்றோம் உங்க ஓனர் போல செய்யாதீங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல இதுல குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல விஜய் அவர்கள் ரொம்ப குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் தான் குரல் கொடுக்குறாரு, ரொம்ப பெரிய பிரச்சனை குரல் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றதுக்கு ஒரு பார்வையா சொல்றது என்னன்னா, ஆளுநர் ஆர் என் ரவியோட அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க, செயல்பாடுகள். ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அது திமுக செய்திருந்தாலுமே ஒரு அதாவது மக்களுக்கு சேர வேண்டிய முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னும் போது அது சட்ட போராட்டம் பண்ணவும் தமிழ்நாடே கொண்டாடிச்சு, சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆர் என் ரவி அவர்கள் இப்போ அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகளை பண்ணிகிட்டே இருக்காரு. மொத்தமாகவே தமிழ்நாடு விரோதமாக தான் பண்ணுறாரு. கேட்கும்போது இப்போ வந்து ஒன்றிய அரசு பின்னாடி இருந்து அவரை வந்துட்டு ஏற்கிறாங்கன்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, ஒரு இடத்துல கூட அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பல இடங்கள்ல எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாத ஒன்றுனா நம்ம தீர்மானம் போய் விஜய் அவர்கள் பார்த்தாரு, போயிட்டு ஆர் என் ரவியை பார்த்து தமிழ்நாடு அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வருது, தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சியினர் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு குற்றச்சாட்டு வருது. இந்த குற்றச்சாட்டை வேற யார்கிட்ட கொண்டு போக முடியும்? இங்க வந்து சட்ட ரீதியாக ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய இவருக்கு அடுத்தது அவர் தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதே விஜய் ஆளுநர் பதவி எதுக்குன்னு கேட்கிறாரு. நம்ம முதல்லயே சொல்றோம், இன்னைக்குமே நம்ம அந்த ஸ்டாண்ட் தெளிவா தான் இருக்கும், ஆளுநர் பதவி இங்க தேவையில்லாத ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆளுங்கட்சி பண்ற தவறுகளை எப்படி நம்ம வந்து மேல எடுத்துட்டு போறது? அப்ப அதற்கு பாலமா இருக்கவர் தானே ஆளுநர். இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்கவர் தானே ஆளுநர். அப்போ இந்த மாநில அரசு தப்பு பண்ணும்போது அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர், ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடியவர், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட தானே போய் ஆகணும், வேற வழி கிடையாது. வேற யார்கிட்ட நீங்க போவீங்க? டொனால்டு ட்ரம்ப் கிட்டே போய் கொடுக்க முடியும்? இது என்ன மாதிரியான ஒரு பார்வை? அது நீங்க என்ன அப்படியே ஆளுநரை எதிர்த்து நீங்க கிழிச்சிட்டீங்களா? திமுகல ஆளுநர் கூப்பிட்டாவே மட்டன் சமோசா சாப்பிட்ற ஆளுங்க நீங்க. ஆளுநர் அதிகாரத்தையே பிடிங்கி உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, அது அதிகாரத்தை பிடிங்கிட்டேன்னு சொல்றீங்களா? அப்புறம் இன்னும் கதறிட்டே இருக்கிறீங்க? நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து உங்களுடைய ஒன்றிய முதலாளிக்கு இன்னும் விசுவாசமா இருக்கிறீங்க? ஆளுநரோட அதிகாரத்தை பிடிங்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒன்றிய அரசு வந்து அடங்கிடுமா? தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்காதா? தமிழ்நாட்டுல வந்து பட்ஜெட் ஆளுநர் பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? 10 சட்ட மசோதா இருந்துச்சு, இப்போ நிறைவேறிடுச்சு இல்ல, இப்போ அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏங்க ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை எவ்வளவு வஞ்சிக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தைரியமா ஒன்றிய அரசை எதிர்த்து சில விஷயங்களை பண்ண சொல்றோம், ஒன்றிய அரசு எடுத்து சட்ட போராட்டங்கள் நடத்த சொல்றோம். நாங்க செய்யற அளவு கூட நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எக்ஸாம் கூட நாங்க சொல்லி கேட்கிறோம். திரும்ப திரும்ப நீங்க ஏன் ஆளுநர்கிட்டே போறீங்க? ஒன்றிய அரசு ஆட்சியில இருக்குது, உங்க முதலாளி தானே ஆட்சியில இருக்கிறாரு. ஒண்ணு கேட்டு வாங்க, இல்ல சண்டை போட்டு வாங்க. அது ரெண்டையுமே பண்ணாம நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கச்சத்தீவு விவகாரத்துல திமுக தானே தார வாத்துச்சு, ஆட்சி அதிகாரத்துல இருந்துச்சுல. அது இது வரைக்கும் யார் தார வாத்தாங்கன்னு இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க, தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மக்களுக்கும் தெரியுங்க. கச்சத்தீவை வந்து தார வாக்கும் போது திமுக தான் அதுக்கு ஒப்புதல் அளிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, தார வாத்ததுக்கு அடுத்தது வந்து ஒரு காங்கிரஸோடைய ஆட்சியில ஒன்றியத்துல அமைச்சரவையில பதவியில இருந்தீங்க, நல்லா அனுபவிச்சிங்கல்ல அமைச்சர் பதவியெல்லாம். அப்ப ஏன் நீங்க மீட்கல? ஒன்றியத்துல உங்க பவர்ல தாங்க ஒன்றியமே நடந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு. அப்ப ஏங்க நீங்க கச்சத்தீவை மீட்கல? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு? அப்புறம் இப்ப மட்டும் வந்து ஏன் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க? தீர்மானத்தை நிறைவேற்றுறது, மசோதா நிறைவேற்றுறது, இதே நாடகம் ஒன்றியத்துக்கு எதிராக. நீட்டு தேர்வுக்கு நாங்க வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது. நாங்க வந்தோம்னா அந்த ரகசியத்தை உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? மீடியா என்ன ரகசியம் அது? அதை தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன ரகசியம் தான்? 4 வருஷமா எங்களுக்கும் தெரியலையே, ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆகி போச்சு, கடைசி வருஷத்துல இருக்கீங்க, என்ன ரகசியம்னு சொல்லுங்கிறோம். ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, இப்போ பூத் கமிட்டி மாநாடு ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருந்த விஷயம் அதுதான். தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பெரிய பவர் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு கோயம்புத்தூர்ல ஏன் போடக்கூடாது?
ஏன் கோயம்புத்தூர் வேற யாரோட ஏரியாவா? அங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. பர்டிகுலரா தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள தான் போலாம்ல. போலாம். பரந்தூர் மாதிரி நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்கல்ல, கிராமத்துல போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா கோயம்புத்தூருக்கு? ஏன்னா விஜய் அவர்கள் லாஸ்டா பேசும்போது சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, இந்த மாதிரி எங்க போனாலும் என்ன பண்ணாலும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, தடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க கேட்கக்கூடிய ஹால்ஸ் கிடைக்க மாட்டுது, நாங்க கேட்கக்கூடிய கிரவுண்ட்ஸ் கிடைக்க மாட்டுது, வெளியில வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பாதுகாப்பு முறையான இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு இடமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே ஏற்கனவே நம்மளோட நிகழ்வுகள்லாம் வட மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு, வட மாவட்டங்களில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வட மாவட்டங்களில் நம்ம பண்ணும்போது அடுத்தது இந்த தடவை வந்து கொங்கு மண்டலத்துக்கு போகிறோம். ஏன் போகக்கூடாதா? கொங்கு மண்டலத்துக்கு போனால் என்ன தப்பு? இல்லை ஒரு விளையாடர் கோச்சிப்பாரா? இல்லை, அதனால தான் நான் கேட்டது கோயம்புத்தூரா தான் கேட்டேன். கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல எங்களுடைய அந்த பிளான் இருக்கா, ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்குறேன். எங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடத்தணும். கிட்டத்தட்ட எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிச்சது போல 50,000க்கும் மேற்பட்ட பூத்துகளுக்கு நிர்வாகிகள் போட்டு முடிச்சாச்சு. மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம். மிச்சம் இருக்க பூத்துகளுக்கும் போட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து முதற்கட்டமாக சில மாவட்டங்களை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய பூத் நிர்வாகிகளுக்குலாம் பயிற்சி அளிக்கிறோம். எப்படி எல்லாம் பூத் நிர்வாகிகள் செயல்படணும், பூத் நிர்வாகிகள் என்னெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஒரு ஆலோசனை நம்ம அந்த இடத்துல கொடுக்க போறோம். தொடர்ந்து இது நடக்க தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது கோயம்புத்தூரா இருந்தானே எங்கேயா இருந்தானே நம்ம பண்ண போறோம். ஓனர் கோச்சி பாருனா வேணா வெளிப்படையா அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.